Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெசிபி, ரேடிஷ் சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கூடையும் நல்லா இருக்குங்க. முள்ளங்கி நிறைய சத்துக்கள் நிறைந்தது, நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது, நிறைய நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய். முள்ளங்கியில் வர ஒரு விதமான ஸ்மெல்லுக்கு வேண்டி நிறையா பேர் இந்த காய் சாப்பிட அவாய்ட் பண்ணுறாங்க. பட் இப்படி நல்லா வதக்கி சட்னி எல்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. வாங்க அந்த ரெசிபி அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல ஒரு பேன் சூடு பண்ணியாச்சு. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவக்க வறுக்கணும். கொஞ்சம் நல்லா செவக்க வறுபட்ட உடனே கருவேப்பிலை, ஒரு 5-6 கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திட்டு, இப்போ காரத்துக்கு வரமிளகா நான் 4 சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ அதுவும் கொஞ்சம் வறுத்த உடனே புளி, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளியை சேர்த்தி நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா ஆறக்கு விட்டுருவோம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு அதை வதக்கிக்கலாம். இப்போ முள்ளங்கி ரேடிஷ் நல்லா 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை தோல் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படி வதக்கும்போது சட்னி நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் இருக்காது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டோம்னா ஒரு 4-5 நிமிஷம் நல்லா அந்த முள்ளங்கி நல்லா இப்படி வதக்கி விட்டுறணும். இப்போ ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ள சேர்த்திட்டேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை நல்லா நிறையா சேர்த்து இந்த மாதிரி முள்ளங்கி சட்னியில் சேர்த்து எல்லாம் அரைக்கும்போது அந்த கொத்தமல்லி வாசனை எல்லாம் டாமினேட் ஆகி ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த பருப்பு மிளகாவோட இதுவும் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டினா அவ்வளோதாங்க, சூப்பரான முள்ளங்கி சட்னி சும்மா ஜம்மன் ரெடி ஆயிரும். இட்லி தோசை சாதத்துக்கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.